நம்மளுடைய நேஷனல் பிளாக வந்து யாரு டிசைன் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா விங்காலி வெங்கையா. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற ஒரு இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர் தான் விங்காலி வெங்கையா. ஓகேவா? கராச்சில 1931ல ஒரு காங்கிரஸோட கமிட்டி மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல தான் இதை வந்து நம்ம இந்தியன் பிளாகா வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இது என்னைக்கு வந்து அதிகாரப்பூர்வமா இந்த கொடியை ஏத்துறாங்கன்னா 1947ல ஜூலை 22 தான் இது வந்து அபிஷியலா அதிகாரப்பூர்வமா இந்த கொடியை வந்து ஏத்துறாங்க. இந்த கொடியோடைய நீளமும் அகலமும் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3:2 ரேஷியோல விகிதத்துல வந்து கால்குலேட் பண்ணி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த அசோக சக்கரம் வரும் தெரியுமா? அந்த அசோக சக்கரம் எது பேஸ் பண்ணி இருக்கும்னா அசோக மன்னரால சார்நாத் பில்லர் கட்டப்பட்டுச்சு. அந்த சார்நாத் பில்லர்ல ஒரு சக்கரம் இருக்கும். அந்த சக்கரத்தை அடிப்படையா கொண்டுதான் நம்மளுடைய அசோக சக்கரம் உருவாக்கப்படுது. அந்த அசோக சக்கரம் 24 ஸ்போக்ஸ் இருக்கும். அது என்னத்தை குறிக்குதுன்னா 24 மணி நேரமும் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற 24 குணாதிசயங்களை சொல்லுது. நம்ம இந்தியாவுடைய வளர்ச்சி, நன்மை, ஜஸ்டிஸ், நீதி, உண்மை, இது எல்லாமே அந்த அசோக சக்கரம் வந்து குறிக்குது. அடுத்தது வந்து சேஃப்ரான் கலர். அதை வந்து எதை பேஸ் பண்ணுதுன்னா நம்மளுடைய தைரியத்தையும் தியாகத்தையும் பேஸ் பண்ணுது. ஒயிட் கலர் அமைதி அண்ட் உண்மையை குறிக்குது. கிரீன் கலர் வளமை, நம்ம நாட்டுடைய வளமையை பத்தி குறிக்குது.